ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாரு, நாலு அத்தக்காரி வீட்டுக்குள்ள வரல, நீ போயிட்டு வா. அப்பா சொல்லிருக்காங்கடா, வா. எனக்கு இந்த அத்தக்காரி பார்த்தாலே கோதம் வருது. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. டேய். போடா, அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே முடியல. பார்க்க மாட்டோமான்னு ஏக்கமா இருக்குடா. டேய், நம்ம ஊர் தானே, கண்டுபிடிச்சலாம்டா, விடு. ஆமா, வந்தோன்னு அப்படியே கண்டுபிடிச்சிட்டோம் பாரு. வந்து ஒரு வாரம் ஆகுது, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நாமளும் 4 ஊர் போயிருக்கோம், ஒரு ஊர்ல அவ இல்ல. 4 ஊர் தானே பாத்துருக்கோம். நம்ம ஊர் பக்கத்துல இந்த 4 ஊரை பாத்துருக்கோம். இன்னும் 2-3 ஊர் தானே, கண்டுபிடிச்சலாம், விடு. தம்பி உடையான் காதலுக்கு அஞ்சா. நம்ம தம்பி காதல் மன்னனாச்சே, நம்மள நிச்சயமா சேர்த்து வச்சிருவான்னு நினைச்சேன். உன்ன நம்பர் வேஸ்ட்டுடா, வேஸ்ட். உனக்கும் காதல் வராது, காதலிக்கிற எனக்கும் காதல் வர விடாம பண்ணிருவேன். டேய், அப்பாவுக்கு காதல்னா பிடிக்காது தெரியும்ல. அப்பா நம்மகிட்ட கண்டிப்பா சொன்னது காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா கவனமா இருந்துக்க. அதுக்குதான் ஐயெல்லாம் காதலிக்கிறதே இல்ல. டேய், என்னமோ தெரியலடா, அவளை பார்த்த நாள்ல இருந்து எனக்கு ஒரு மாதிரி தான்டா இருக்கு. நிஜமா சொல்றியா? ஆமாடா, நானும் காதலிச்சிடவே கூடாதுன்னா உறுதியா இருந்தேன். ஆனா என்னையும் மீறி அவ என் மனசுக்குள்ள வந்திருக்காடா. டேய், நீ விளையாட்ட சொல்லலையா? டேய், நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. டேய், அப்பா கிட்ட நான் பேசிக்கிட்டேன். என் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்காடா. ஏதாச்சும் சொல்ற? தூங்குறதுக்கு முன்னாடியும் சரி, எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அவ நினைப்பு தாண்டா வருது. அப்பா, நான் இந்த காதலுக்கு இதெல்லாம் பண்ணிட மாட்டேப்பா. ஏண்டா, இந்த வயசுக்கு நான் உனக்கு வரல? இல்லடா, எனக்கு எந்த ஆசையுமே வரல. நானும் அப்படிதான்டா இருந்தேன். என்னன்னு தெரியலடா, வயசுக்கு வரலா இல்லைன்னா முத ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டதுனால இப்படி வருதான்னு தெரியலடா. எனக்கும் பிடிக்கலதான். ஆனா என்னன்னே தெரியலடா. அம்மா கிட்ட பேசவா, பாட்டி கிட்ட இதை பத்தி பேசவான்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்குடா. விடுடா, இந்த வயசுல அப்படி வருமா இருக்கும், எல்லாருக்கும் வருமா இருக்கும்டா. அதான் நமக்கும் வருதோ என்னமோ. நாம எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருந்தோம், நமக்கே வருதுன்னா அப்போ இப்ப சொன்ன உனக்கு ஒண்ணுமே வரலனே. வரும்டா, சில பெண்களை பார்த்தா வரும். ஆனா அதுல நான் அடிக்ட் ஆக மாட்டேன். ஒன்ன மாதிரி நான் ஆகலடா. அப்போ தப்புங்கிறியா? எனக்கு தெரியலடா, எனக்கு காதல் வரல, அவ்வளவுதான். சரி, நீ இதே நினைக்க, நான் போய் அத்தையை பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லைன்னா அப்பா வருத்தப்படுவாங்க, சரியா? அப்பா கிட்ட நானும் அத்தையை பார்த்தேன்னு சொல்லணும், புரியுதா? சரி, நான் மட்டும் நான் ஆசைப்பட்ட போறேன். அப்பா சொன்னாங்க, செய்யணும், அவ்வளவுதான். அட, நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்களா? மாமா, மாமா, என்ன 2 பேரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு எங்க மாமா ரொம்ப பிடிக்கும். பிடிக்குதா இல்லையா, எங்க மாமாவை பிடிச்சிருக்கு. என்ன வீட்டு பக்கமே வரல, மாமா தான் உங்க வீட்டுல வந்து பாக்கணும்னு நினைச்சேன். அப்பாதான் போய் பாத்துட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தோம் மாமா. சரி, உள்ள வாங்க மாப்பிள்ளைங்களா. நான் வரேன் மாமா, நீங்க உள்ள போங்க, நான் வரேன். சீக்கிரம் வாங்கண்ணா. சரிங்க மாமா. நமக்கு நம்ம அப்பா கூட பிறந்த அத்தை தான் சரி கிடையாது, ஆனா மாமா ரொம்ப நல்லவர். ஆமாடா, நம்ம மாமா ரொம்ப நல்லவர். அன்னையில இருந்து சரி இன்னைக்கு வரைக்கும் அதே பாசத்தோட இருக்காரு. அத்தையும் மாதிரி பச்சோந்தி கிடையாது. சரி, நான் உள்ள போயிட்டு வரேன். என்ன? சரிடா, வாங்க. திருப்பி வரலையா? போன் வந்தது, அதான் பேசிக்கிட்டு இருக்கான் மாமா. அட, ஏன் தினேஷ் தம்பி மவனா நீ? அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. ஆளே மாறி போயிட்டியே. ஆமா அத்தை. எவ்வளவு நாள் லீவ் மாப்ள? இந்த வருஷம் முடிஞ்சிரும் மாமா. கேம்பஸ் இன்டர்வியூல பாஸ் ஆயிருக்கேன். யுஎஸ்ஏ போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். யுஎஸ்ஏ போறீங்களா? ஆமா மாமா, அப்பாவுக்கு யுஎஸ்ஏ போகணும்னு ஆசை. ஒரு 3 வருஷம் வேலை பார்த்துட்டு வரலான்னு பாக்குறேன் மாமா. அம்மா அப்பா எல்லாம், அப்பா பாட்டி எல்லாம் அப்பப்போ வந்து பாத்துட்டு போறோம்னு சொல்லியிருக்காங்க. சரிடா, உள்ள வா. ஏ அழகியா, இங்க வந்து பாரு. அத்தா, உங்கதான் கேக்குறேன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மாப்பிள்ளைக்கு விருந்து ஏற்பாடு பண்ணு. உண்மையிலே தம்பி பையன் தானே இவன்? திலீபன், அத்தை. டேய், அத்தை சாப்பாடு ரெடி பண்ணேன், சாப்பிட்டு போனா போதும்னே. சரிங்க அத்தை. அத்தா, எத்தனை நாள் லீவ்ல வந்திருக்கீங்க? எத்தனை நாள் லீவ்ல வந்திருக்கீங்கன்னு கேக்கா. அப்படியா? ஒரு வாரம். என்ன இப்ப பேசவே மாட்டேக்கானே? வெளியூர்ல படிக்க பிள்ளைகள் அதிகமா பேசாது. சரிங்க அத்தா, நான் படிக்கணும், வரேன். சரி, நீ போய் விருந்து ஏற்பாடு பண்ணு போ. அம்மா, அவன் திலீபங்க வெளியில போன் பேசிட்டு இருக்கான், இப்ப உள்ள வந்துடாத. நீ சோத்த போங்க போ. நான் தங்கிட்டு போலாம்ல? இல்ல, அப்ப பாத்துட்டு உடனே வர சொன்னாரு. அவன் அப்படிதான் சொல்வான். அவங்கிட்ட நான் போனை போட்டு சொல்லுதேன். நீங்க வேலையை பாருங்க. சரிடா. எதுக்கு அனன்யாவை பார்த்தோன்னே எனக்கு என்னெல்லாமோ பண்ணுது. மாப்பிள்ள இருங்க, எனக்கு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். நீங்க போங்க மாமா. சரி.
ஆஹா, என்னெல்லாமோ பண்ணுத பார்க்கணும் போல இருக்க. ஓ, முடியலையே. ரொம்ப நேரம் இருப்பா. அத்தை வந்துருவாங்களோ? இல்ல, பார்த்துட்டு வந்துருவோம். திரும்ப பார்க்கணும் போல இருக்க. அது அத்தா, அம்மா அங்க இருப்பாங்க. இங்க வரமாட்டாங்கல்ல? என்ன அத்தா ஒரு மாதிரி பேசுறாரு? இப்படி பேச மாட்டாரு. அத்தா, அம்மா கிச்சன் நினைப்பாங்க. நீங்க அங்க போய் பாருங்க. இல்ல, ஒண்ணுதான் பார்க்க வந்தேன். ஏன்? அது என்னத்தா, என்னாச்சு உங்களுக்கு? நீ ரொம்ப அழகா இருக்க. அத்தா இப்பெல்லாம் பேசக்கூடியது கிடையாது. அத்தா உங்களுக்கு என்னாச்சுதே? இல்ல, அது உனக்கு என்ன பிடிக்கும்ல? பிடிக்கும். இல்ல, அதுல கேட்கல. பிடிக்கும்ல? புரியலத்தா எனக்கு. இல்ல, என்ன உனக்கு பிடிக்கும்ல? பிடிக்கும் அத்தா, மாமா பையன் தானே, பிடிக்கும். ஏன்? இல்ல, பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். என்ன அத்தா இப்பெல்லாம் பேசுறாரு? ஐயோ, அத்தா எனக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்காரு. அத்தா அம்மா வந்துருவாங்க, வெளியில போய் நின்னுங்கத்தா. நான் இதுக்கு போய் சொல்ல, என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, இவரா இப்படி பேசுறாரு? அத்தா நான் படிக்கணும், வெளியில போங்க, அம்மா வந்துருவாங்க. போங்க அத்தா, என் மானத்தை வாங்கிடாதீங்க தான், போங்க. இது இவருக்கு செட்டே ஆகல. என்ன ஏதாவது திடீர்னு புத்தி இது மாறிட்டா என்ன? பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஐயோ அத்தா, இது உங்களுக்கு செட்டே ஆகல. நீங்க இப்படி கேரக்டரே கிடையாது. முத நீங்க வெளில போங்க, ஏதோ உங்களுக்கு புத்தி பேதலிச்சிருக்கு, போங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அத்தா அப்பா அம்மா வந்துருவாங்க, நீங்க வெளியில போங்க. நீ சின்ன பிள்ளைலாம் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன, இப்போ ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற. ஐயோ, என்னத்த சொல்ல. ஐயோ, தமிழத்த பிள்ளைங்களா இது. மாமா, மாமா கொண்டா அப்படியே பிள்ளைங்க கிட்ட இருக்கு. அனன்யா, நீ ஒண்ணுமே சொல்லல. என்ன சொல்லணும் சொல்லுங்க. என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லவே மாட்டுக்க. பிடிச்சிருக்குதா, அத்தை பையன் எல்லாம் பிடிக்கும். நான் ஒன்னும் அந்த பிடிச்சிருக்கான்னு கேட்கல. அப்ப என்ன பிடிக்கணும்? என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அத பிடிக்கும்னு சொன்னேன். நான் கேட்கறது உனக்கு புரியுதா இல்லையா? புரியாம எங்க இருக்கும். அத்தி என்ன இப்படி மாறி போய் வந்திருக்காங்க. நீ கேட்டதுக்கு பதில் சொல்லல. பிடிக்கும் தான், நீங்க கேக்குற அர்த்தத்துல எனக்கு பிடிக்கும். பிடிக்கும்ல? பிடிக்கும். என்ன பார்த்து சொல்லு. நீங்க நிக்கிற சைஸே சரியில்லை. இதுல நான் பார்த்து சொன்ன அவ்வளவுதான். அத்தா எனக்கு உங்களை பிடிக்கும். அம்மா அப்பா உள்ள வந்துருவாங்க. நான் கதை வேற சாத்தல. நீங்க போங்கத்தான். அவ்வளவுதானே, இரு வரேன். ஐயோ, என்ன பண்ண போறாங்க? ஐயோ, அனன்யா, கதவை அடைச்சிட்டேன். ஐயோ கடவுளே, பூனை கண்ணை முடிக்கிட்டா உலகமே இருட்டுன்னு நினைக்குமா? அத்தான் நம்ம கதை போட்டுட்டு உள்ள இருந்தா அம்மா அப்போ என்ன நினைப்பாங்க? போய் கதவை திறங்கத்தான். இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல, இருக்கட்டுமா? என் மானத்தை வாங்காதீங்க தான், போங்க. அதான் அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேனே. சரி, அப்போ ஒரு வாட்டி. என்ன இப்படி மாறி போய் வந்திருக்காங்க? அளவா சந்தோஷப்படவானே தெரியலையே. ஒரே ஒரு வாட்டி. என்ன? நான் ஒண்ணு. அத்தா அம்மா அப்பா வந்துருவாங்க, போங்கத்தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, திருப்பத்தான் விடுங்க. அம்மா அப்பா வந்துருவாங்க, விடுங்கத்தான். சரி, நீ எனக்கு ஒண்ணு கொடுத்த, நான் கிளம்பிடுறேன். மாட்டேன். நான் கொடுத்தல. நான் உங்ககிட்ட கேட்கலையே. நீ கேட்கட்டாலும் நான் கொடுத்தல. நான் தான் கேட்கவே இல்லையே. கேட்காம கொடுக்கறதா நல்ல பண்பு. நான் கேட்காம கொடுத்துட்டேன். இப்ப நீ கேட்டு கொடுக்க மாட்டேங்கிற. ஒன்னு கொடுத்துட்டு நான் ஓடிடுறேன். எங்க அண்ணன் வேற வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் கூட அனன்யா. ஒண்ணுக்கு ரெண்டா கொடுத்துட்டேன். இப்பமாவது ஒண்ணு கொடுத்துரு. இல்ல, நீங்க உண்மையில தமிழத்த பிள்ளை தானே? ஏன்? இல்ல, கேட்டேன். சரி, பேசுறதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் கொடு. மாட்டேன். மாட்டியா? சரி, கூட ஒண்ணு கொடுத்துட்டேன். இப்ப கொடு. என்னவோ நான் கேட்ட மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் கேட்கவே இல்லையே. பாரு, இப்பதான் ஓர வஞ்சனை பண்ணாத. டைம் இல்ல, கதை வேற உள்ள பூட்டிருக்கேன். கதை திறந்தா அத்தை நின்னாங்கன்னா என் மானமே போயிடும். இனி வாங்காம போனா எனக்கு மனசு கேட்காது, தூக்கம் வராது. விழுந்துட்டேன், புரியுதா? நான் மாட்டேன்.
இப்ப நீ கொடுக்கலன்னு நினைச்சுக்கோயேன், என்ன பண்ணுவீங்களா? நான் என்னமோ உன் சொத்து சொகத்தை கேட்ட மாதிரி உன்கிட்ட இருக்க சத்தியம் போல ஒரு அன்பு, ஒரே ஒரு கிஸ் தானே கேட்டேன். ரொம்ப பெருசா ஒண்ணு கேட்கலையே. அன்னக்கிளி வளர்ப்பு தானே? எங்க பாட்டி ஒண்ணு காதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே, அதுவும் அத்தை பொண்ணு லவ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லவே இல்லையா? இது கடவுளுடைய படைப்பு. அந்த வயசுல அது வரதான் செய்யும். அப்படி வரலன்னா நான் வாலி பையனே கிடையாத. எங்க பாரு, உண்மையாதான் சொல்றேன், எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அப்பா நிச்சயமா எனக்கு உன்னை பேசி முடிக்கணும்னு நினைச்சாரு. இப்ப நான் உன்னை விரும்புறேன்னு சொன்னா கண்டிப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. அதனால லவ் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. அது எனக்கும் தெரியும். அப்படியா? மாமா சொன்னாரு. பிறகு என்ன, ஒண்ணு கொடுக்கறது போவேன்ல. நான் கொடுக்க மாட்டேன். கள்ளி, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஓரம் வந்துடும், ஓவர் தான். ஒன்று கொடுத்த என்ன குறைஞ்ச போயிருவேன். நான் இன்னும் ஒரு வார்த்தை யூஎஸ்ஏ போயிருவேன் தெரியுமா? போங்க. ஒன்று கொடுத்தனா அதை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களா? அனனியா, ஐயோ அம்மா, என்னம்மா? தெளிப்பட பாத்தியாட்டே? இல்லம்மா. அப்படித்தான் இருக்கணும். உங்க மானம் போவாது, என் மானம் போயிடும். என் மானத்தை காப்பாத்துறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். உங்களை காப்பாத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த தனிமை நல்லா இருக்குல்ல? இந்த ரூம்ல இப்போ நீயும் நானும் மட்டும் தானே? கதவு கண்ணு சரி எங்க அம்மா, அதுக்கு கொஞ்சம் தள்ளி எங்க அப்பா, வெளியில உங்க அண்ணன். இதுக்கு பேரு தனிமை. கள்ளி, வாய் நல்லா பேசுறான். ஆனா ஒன்னு கொடுக்க சொன்னா மட்டும் வாய் கிளிய பேசுறான். போங்க, நானும் கொடுக்க மாட்டேன். போடி, நீ ஒண்ணு கொடுக்க வேண்டாம், நான் கிளம்புறேன். சரி கிளம்புங்க, கொடுக்கலாம் நினைச்சேன். ஏண்டி என்ன இப்படி சோதிக்கிற? சரி தரமாட்டா போலன்னு பார்த்தா இப்ப கொடுக்குறேன்னு சொல்லி சோதிக்க. இப்ப நீ கொடுக்காம இருந்தா என்னால போக முடியாது, சொல்லிவிட்டேன். நான் தரமாட்டேன்னு சொல்லலையே. அப்படின்னா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் அத்தை பொண்ணு என் மனைவி அத்தை விரும்புறேன். எங்க அத்தானை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மாமா பையனை என் புருஷனை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் எம்மா கிளம்பிட்டேன். இவன தூக்கி எல்லாம் வச்சிருக்கேன். உனக்கு கொடுத்தா போய்கிட்டே இருப்பல. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், என்கிட்ட இருந்து கிடைக்காது. பரவாயில்ல, அத்தை பொண்ணா இருந்தாலும் கரெக்டா தான் இருக்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நினைவுகள் இதயத்தில் துள்ளுதம்மா, அதில் நதிக்கொரு வழியும் இல்லையம்மா. நான் 18 வயசு பட்டாம்பூச்சி, படித்தாண்ட துடிக்கும் பருவக்கச்சி. என்ன உனக்கு வேலை சொல்லியே இல்லையா? என்ன இல்லண்ணே, சும்மாதான் வந்து நின்னு. உள்ள போ. எப்ப பாரு வெளியில வந்து நின்னுக்கிட்டு உள்ள போ. இவங்க மட்டும் எங்க வேணாலும் போலாம், நாம வீட்டு வாசலுக்கு கூட வரக்கூடாது. இல்லண்ணே, அன்னைக்கு பெங்களூருக்கு இன்ட்ரிக்கு போயிருந்தல, இன்னைக்கு கொரியர் அனுப்புதேன்னு சொல்லியிருந்தாங்க, அதான் வந்து நிக்கிறேன். வந்தா வரும், வீட்டுக்குள்ள போ. இல்லண்ணே, அது நான் தான் கையெழுத்து போட்டு வாங்க முடியும். இருந்துட்டா மட்டும் வேலைக்கா போக போற? இல்ல உள்ள போ. சரிண்ணே. வந்துட்டா, உள்ள போ. என்ன என்ன? ஒருவேளை நீ கட்டிக்க போற பொண்ணு படிச்சு வேலைக்கு தான் போவேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் எவ்வளவு அனுப்ப மாட்டேன். இல்லண்ணே, நான் போயே தீர்வேன்னு சொன்னா காலை உடைச்சு வீட்டுல போடுவேன். இவன் போட்டாலும் போடுவான். உன்னை நம்பி ஒத்தி வாரா பாரு. நான் கட்டிக்க போறவா நான் போட்ட கோட்டை தாண்ட கூடாது. ஒடுக்க ஒடுக்கமா இருக்கவளா இருப்பா. 4 மணிக்கு மேல அவ தூங்கவே கூடாது. வீட்டுல இருக்க பெரியவங்க சின்ன வரைக்கும் எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும். குறிப்பா என்ன எனக்கு செய்ய வேண்டிய அத்தனை பணிபடி அவ செய்யணும். குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு, வீட்டை கவனிச்சுக்கிட்டு, என்ன கவனிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும். படிச்சிருக்கேன்னு வாலாட்டினா அவளுக்கு என்ன பண்ணணும் இந்த அசோக்குக்கு தெரியும். அப்பா ஆள பாத்துட்டான். புள்ள பிள்ளைங்க தான் எல்லாம் படிச்சிருக்காங்களே, நீ சொல்ற மாதிரிலாம் யாருமே கேப்பா? கேட்கணும், கேட்க வைப்பா இந்த அசோக். நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா அறிவு வந்திருக்கும். தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க. உள்ள போ, போ வேலை பாரு போ. சரிண்ணே. மோவனே, நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிடுவா இல்ல நான் கல்யாணம் பண்ணதான் விட்டுருவானா? இந்த வீட்ல பிறந்த எனக்கே இந்த வீட்ல வாழ முடியல, ஏதோ ஒரு பிள்ளைங்க வந்து கஷ்டப்படணுமா? டேய் அசோக்கே, நீ அசோக்குன்னு நான் உனக்கு தங்கச்சி, மறந்துடாத. இவன் எதையோ ஒரு புள்ளைய காதலிக்கிறான்னு நினைக்க. இவனை பத்தி தெரியாம அந்த பிள்ளை அவனை காதலிக்குமா? அதுக்கு என்ன குட்டை குழப்பிடுவோம். காதலிக்க செய்த காதலிக்க. டேய் நீ எப்பேற்பட்டவனு எங்களுக்கு தானடா தெரியும். நீ அப்படிதான், உன் மாமே அப்படிதான், உங்க அப்பா அப்படிதான், எல்லாரும் அப்படிதானடா. இவன் எந்த பிள்ளைய விரும்புதான்?
என்ன நீனும் தேடி இருக்க அப்படிதானே? நீங்க எப்படிங்க? பக்கத்துல எங்க அத்தை வீடு. இங்க ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, அதான் வந்தேன். பக்கத்து வீடா? யார் வீடு? அனனியா. அவங்களுக்கு நீங்க யாரு? அவங்க தம்பி பையன் தானா? அப்படின்னா இந்த தமிழ் அவங்க பையன் தானா? சுத்தம் முடிஞ்சது. இங்க பாருங்க, என் நம்பர் 9867462341. கிளம்புங்க, அப்புறம் பேசலாம். ஏன் இங்க நின்னு பேசக்கூடாதா? எங்க அண்ணன் பார்த்தா உங்களை கண்ட துண்டமா வெட்டிடுவான். எங்க அண்ணன் ஒரு முரட்டு பையன். அவன் படிச்சதுக்கு படிக்காமலே இருந்திருக்கான். படிச்சவன் தான், பிசினஸ்மேன் தான். ஆனா அவனுக்கு மத்தவங்க கிட்ட எப்படி பழகணும்னா தெரியாது. நீங்க வீணா திட்டு வாங்கிறாதீங்க. நான் உங்ககிட்ட நிறைய பேசுறோம். நீங்க போங்க, நான் சத்தியமா பேசுறேன். ஏன் இந்த விரட்டத்துல இருக்க? ஐயா, நீங்க யாருன்னு தெரிஞ்சா இங்க பாருங்க, சீக்கிரம் போங்க. ஏன் இந்த விரட்ட? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? நானும் தேடினேன். தேடுறியா? ஆமா, இங்க பாருங்க, ஆனா இங்க பேசுறதுக்கான இடம் இல்ல. நீங்க சீக்கிரம் போங்க. சரி, நீங்க போங்க, நான் வாரேன். எங்க? உங்க அத்தை வீட்டுக்கு போங்க, நான் வாரேன். நீயும் வா. வேண்டாம், சீக்கிரம் போங்க. என்ன தேடுனியா? எனக்கு தூக்கமே வரல. உன்னை எப்படி கண்டுபிடிப்பேன்னு புலம்பி போயிருந்தேன். அப்படியா? அதே அப்புறமா பேசிக்கலாம். சீக்கிரம் கிளம்புங்களேன். ஏன் ஏன் எதுக்கடி பண்ற? ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது, யார் வேணாலும் வரட்டும். இதுல என்ன இருக்குது? ஐயோ, என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். என்ன விரும்ப மாட்டாரு. இங்க பாருங்க, அது வந்து கொஞ்சம் குனிங்கல. ஏன்? சொல்லு, கொஞ்சம் குனிங்கல. நீங்க ரொம்ப ஹைட்டா இருக்கீங்க, கொஞ்சம் குனிங்கல. குனிங்கல. என்ன சொல்லு? உன்முகம் பார்த்து ரசித்திரத்தானே எந்த நாட்கள் விடுகிறதே. என்ன பண்ண? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் இங்க போங்கல. இது போகன்னு சொல்லி கொடுத்த மாதிரி இல்லையா? இங்கே தங்கிருங்கன்னு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்குது. இல்ல, சீக்கிரம் போங்கல ப்ளீஸ். எங்க பாட்டி ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன? யாராவது நமக்கு கொஞ்சம் கொடுத்தா நிறைய திருப்பி கொடுக்கணும்னு. அதே கொடுக்கும்போது வட்டி முதலமா கொடுத்துக்கலாம். இப்ப நான் கடன் கொடுத்ததாவே இருக்கட்டும், மொத்தமா சேர்த்து வச்சு வட்டி முதலமா கொடுங்க. யாரு நீ? யாரு நீ? நீ யாரு நீ? கொரியர் கொண்டு வந்திருக்காருனே. ஏண்டா, உன்ன பொண்ண தெரியாதவங்க கிட்ட மரியாதை பேசணும் கூட உனக்கு தெரியாது. என்னடா வளர்ப்பு இதெல்லாம்? ஏன் இப்ப நீ மரியாதையா பேசிக்கிட்டு இருக்க? மரியாதை கொடுத்ததாண்டா திரும்ப கிடைக்கும். நீ இப்படி பேசினா கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் பேசுவேன். போடா. இது யார் வீடு? அதுக்காக தலைவத்துக்கு வச்சுட்டு போற? சரியான போட்டி. யாருங்க நடத்துங்கள். நீ செத்தனே, இவன் அண்ணன் தம்பி 2 பேரு. இவனை என்ன பாடுபடுத்துவான்னு எனக்கு தானே தெரியும். ஏண்டா, வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க வச்சுக்காங்க கூட பார்க்காம இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? ஏய், வெளில போ, வெளில போ. இவங்க என்ன பழக்கத்தை பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உள்ள போடி. அன்னைக்கு இன்றைக்கு போனமானே, அதாமனே கொரியர் வரணும் சொன்னனே, அந்த கொரியர் பாய் தாமனே. அட்டியே காமெடி பீஸ். நீ எப்பவுமே இப்படிதானா? உன் அண்ணன் வில்லன் ரேஞ்சுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கா, நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. கொதி வாங்கிட்டல, உள்ள போ. இல்லனே, கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குனே. என்ன விசாரிக்கணும்? இல்ல, எத்தனை மணிக்கு இன்றைக்கு போனோம், என்ன யாதுன்னு கேட்கலாம் தானே. ஆமா, நீ வேலைக்கு போய் இந்த வீட்டை உழ வைக்கணும். காலை பறிச்சுவேன். ஏதோ அன்னைக்கு இன்றைய ஆட்டம்னு ஆசைப்பட்டு கூட்டு போனேன். ஓவரா ஆடுன இந்த ஊரை தண்ணி நீ ஒரு அடி எடுத்து பாப்போம். காலை தரிச்சிருவேன். சரிங்கண்ணே, நீங்க போங்கண்ணே. நான் அந்த தம்பி கிட்ட சொல்லி அனுப்பிடுறேன். தம்பியா? ஏண்டி இப்பதான் நச்சு நச்சுன்னு கொடுத்த, அப்ப தம்பி நினைச்சா கொடுத்த? காமெடி பீஸ். அண்ணே நீங்க போங்கண்ணே, நான் சொல்லி அனுப்புறேன் தம்பியா. ஒழுங்கா நடந்துக்க. பேச்சும் சரியில்லை, நடவடிக்கையும் சரியில்லை. வாழ்த்தணும் வாழ்த்தணும். சரிங்கண்ணே, நீங்க போங்கண்ணே. அம்மா, நீ என்ன எப்பவும் பகல கூலிங் கிளாஸ் போட்டு அடையுத? உங்களை மாதிரி பாவிகளெல்லாம் பார்க்கப்படாதுண்ணே. என்னது? இயற்கை அழகு கண்ணை பறிக்கினே, அதாமண்ணே. சப்பா, எந்த நேரத்துல இந்த வீட்டுல பிறந்தானே தெரியல. பேச்சும் சரி கிடையாது, செய்கையும் சரி கிடையாது. பாவல வாங்கிட்டு சொல்லிட்டீங்கண்ணே, செஞ்சிருவோண்ணே. நீங்க போங்கண்ணே. சப்பா, இவன் கூட பிறந்ததுக்கு நான் கிட்டர் கூடயா பிறந்திருக்கலாம். செவத்த பயிலுக்கு பிறக்கிறதுக்கு இடமே இல்லைன்னு இங்க வந்து பிறந்துட்டேனே. எப்படி நீங்க வாழ்ந்துட்டு இருக்க? வாழல, பிறந்துட்டமேனு வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம எல்லாம் இருக்குது. எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்படியே இருந்துக்க கூடாதுன்னு தோணுது. சப்பா, நீ எப்பவும் இப்படிதான் பேசுவியாடி? எப்ப பார்த்தாடி பேசவே மாத்துக்கங்க. முடியலடி. வாழு, உன் செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அப்படியே என் தங்கச்சி தான், கட்டி தங்கம். உங்களுக்கு தங்கச்சி ரொம்ப பிடிக்குமா? உசரு. எனக்கு உசர எடுத்துக்கிட்டு பிறந்திருக்கான் பாருங்க. கவலைப்படாத, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் நல்லா வாழ வைக்க. என்ன? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நல்லா வாழ வைக்க.
உங்களை பார்த்தன்னைக்கே எனக்கு தோணுச்சு, மனசுக்கு பிடிச்சது. தெரியும் என்ன நீங்க எப்படி தேடி கண்டுபிடிச்சு வருவீங்கன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரமா வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா நான் உங்களை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருப்பேன். எப்படி? அதான் அன்னைக்கு இன்டர்வியூக்கு போனமே, அந்த ஆபீஸ்ல உங்க நம்பரை கேட்டு மெயில் அனுப்பியிருந்தேன். அவங்க கூட எனக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்களே. ஆட்டிய கள்ளி. கியூட்டா இருக்க. ஒரு வாட்டி கட்டி பிடிச்சுக்கிட்டா கொன்னது போங்க. அப்போ உனக்கு விருப்பம் தான். கவலைப்படாத, நல்லா வாழ வைக்கிறேன். சரி. நான் இன்னும் 1 வீக்ல இயர்செட் போவேன். அப்படியா? அதான் இப்போ நம்பர்லாம் இருக்குல்ல, கான்டாக்ட்ல இருங்க. சரி, நைட் வந்து பார்க்கட்டா? எப்படி? பார்க்கணும் முடிவு பண்ணிட்டு நான் பார்த்துவேன். நிஜமா? நிஜமா. இது வரைக்கும் உன்னை என் மனசு தேடிச்சு. இப்போ என் மனசு முடிவே பண்ணிட்டு நீ தான் எனக்குன்னு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட வாழணும்னு ஆசை வந்திருக்கு. நல்லா வாழ வைக்கணுங்கிற ஆசை வந்திருக்கு. இப்படி சிரிச்ச முகமாவே இரு. எந்த கஷ்டத்துலயும் நான் இருக்கிறேங்க நம்பிக்கையில சந்தோஷமா இரு. வாழ வைப்பேன். நான் உங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டா